தீவிரமாக கண்காணிப்பவனே, எங்களை விட மிக அறிந்தவனே, ரப்பே இறைவா, இந்த விஷயத்துல எனக்குள்ள அறிவு ரொம்பவுமே கம்மி, நான் ஒரு முட்டாள்லையும் ஆகப்பெரிய முட்டாள், மாசு மறுவற்ற நீ, என் விஷயத்தில் என்னை விட கவனம் அதிகமாக செலுத்தக்கூடிய நீ இந்த பொருளை போட்டிருக்கிற, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், உன்னை நம்பி ரப்பே, உன்னை நம்பி முழுமையாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த பொருளை நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன், அதற்குண்டான லாபத்தை நீ தான் கொடுக்கணும் இறைவனே, இவனை ஃப்ராடாக ஆக்கிடாத, இவன் ஃப்ராடு அப்படின்னு சொன்னால் என் பொருள் அங்கே போயிடக்கூடாது, இவன் உள்ளத்தில் என் பொருள் வந்த பிறகு வேறு வகையான கயமைத்தனம் ஏற்பட்டுறக்கூடாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களையும் என்னையும் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை விட்டும், பொருட்கள் சூறையாடப்படுவதை விட்டும், கொள்ளையடிக்கப்படுவதை விட்டும், பிறரால் ஏமாற்றப்படுவதை விட்டும், மோசடி செய்யப்படுவதை விட்டும் காப்பாற்றுவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மூமினுக்கு உழைப்பு என்ற அந்த ஒன்றை ஒரு வெகுமதியாக தந்திருக்கிறான். சில பேருக்கு உழைப்பு ரொம்ப கடினமாக இருக்கும், சில பேருக்கு உழைப்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனாலும் உழைப்பு தான். அதில் கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படின்றது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஆத்ம சுகத்தை ஏற்படுத்தும். காண கிடைக்காத செல்வம் ஒருவனுக்கு கிடைப்பதை விட ஒருவன் உழைத்து பொருளீட்டி அவனுக்கு ஒரு பெனிஃபிட் வந்துச்சுன்னு சொன்னால் அதில் கிடைக்கக்கூடிய இன்பம் அலாதியானது. நம்ம பட்ட கஷ்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த பிச்சப்பா இது, என்ன திருப்தியாக இருக்குது, என்ன மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆத்ம சுகத்தோடு செலவு பண்ணுறதும் சேர்க்கிறதும் அதில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கிறதுமா இருப்பான். அந்த பொருள் சூறையாடப்படும் போது அவனால் தாங்கி கொள்ள முடியாது. 10 ரூபா யாருக்காவது கொடுத்துருவான், ஆனால் 10 ரூபா ஏமாந்து போகிறது அப்படின்றது அவனுக்கு இருப்பு கொள்ளாது, உள்ள சாப்பாடு இறங்காது, நிம்மதியாகவே அவனால் இருக்க முடியாது. இப்படி போயிடுச்சே, அப்படி போயிடுச்சே, இப்படி போயிடுச்சே, அப்படி போயிடுச்சேன்னு சொல்லி மோசடியாக்கப்பட்ட அந்த பொருளை நினைச்சே அவன் உருகுலைஞ்சு போவான். அன்பிற்குரியவர்களே, இந்த ஏமாறுதல் அப்படின்றது 2 வகை. ஒன்று, இவன் எதிர்பாராமல் திருட்டு போகிறது, இது ஒரு வகையான ஏமாறுதல். இன்னொரு வகையான ஏமாறுதல்னு சொன்னால் நம்பி மோசம் போகிறது. தேன் தடவக்கூடிய வார்த்தைகளை சொல்லி, தோற்றத்தை வைத்து, வசீகரமான செயல்பாடுகளை வைத்து ஒருத்தனுடைய உள்ளத்தில் பெரிய அளவுக்கு நங்கூரமிட்டு இடம் பிடிச்சிட்டு அவன் பலகீனத்தை ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு சமய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பொருளை சூறையாடுறவன் இருக்கிறான் பாருங்க. திருட்டுலையும் ஆகப்பெரிய ரஸ்கல் இவன், திருட்டு ரஸ்கல்லையும் ஆகப்பெரிய ரஸ்கல் இவன். அதாவது திருடனாவது கோபத்தோடும் துவேஷத்தோடும் ஒருத்தருடைய பொருளை எடுப்பான். ஆனால் இந்த படுபாவிகள் என்ன பண்ணுவான்டா, தேன் தடவிய வார்த்தைகள், வசீகரமான வார்த்தைகள், இதையெல்லாம் சொல்லி சொல்லி ஒருத்தனை நம்ப வச்சு கழுத்தறுப்பான். இந்த வழியை ஒரு மூமினால தாங்க முடியாது. அப்போ ஒருத்தனை நம்பி ஒருத்தர் தொழில் செய்கிறதுலையோ அல்லது பணம் கொடுக்கறதுலையோ ரொம்பவுமே உஷாராக இருக்கணும். நம்முடைய கவனம் கால்வாசின்னு சொன்னால் முக்கால் வாசி யார்கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும்டா, என்றும் தாயன்போடு நம்மை பாதுகாக்கக்கூடிய, நமக்கு உயிரையும் உடலையும் பிச்சையாக தந்த அந்த ரப்பிடத்தில் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய ஒட்டுமொத்த சங்கதியும் ஒப்படைச்சார். ஏன்னா அந்த ரப்பு மட்டும்தான் பாதுகாக்கக்கூடிய ஹாஃபிது, மிக பெரும் பாதுகாவலன். அந்த பாதுகாவலன்ட்ட என்ன செய்யணும்னு சொன்னால் முக்காவாசி ஒப்படைச்சிடும். ஏன் முக்காவாசி என்ன, முழுவாசியுமே ஒப்படைச்சிடு. உன் உள்ளத்தில் ஒரு உஷார் எண்ணமும் கவன எண்ணமும் 1% இருக்குதுன்னு சொன்னால் 99% படைத்தவன்ட்ட ஒப்படைச்சிடணும். நாம் கொஞ்சம் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த விஷயத்தில் ரொம்பவும் கண்காணிப்பாகவும் ரொம்ப சமயோகிதமாகவும் செயல்படணும். அந்த சமயோகித்தையும் படைத்தவன்ட்ட தான் கேட்கணும். ஏன்னா அந்த சமயோகிதத்தை தருவது கூட அவன்தான். நம்பி மோசம் போவதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க என்ன செய்ய, ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க, அவன் நல்லவனாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவன் சொந்தக்காரனாக இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அவன் 4 பேர்த்திட்ட பிஸ்னஸ் பண்ணி ஓரளவுக்கு பொருள் பார்த்து கொடுத்தவன் அப்படின்றத நீங்கள் நினைக்கிறீங்க. இந்த நினைப்பு உண்மையிலேயே உங்களுக்கு பிரயோஜனத்தை தரணும், நீங்கள் நினைச்ச மாதிரி அவன் நடக்கணும்,
எந்த வகையில் அவன் மோசடி பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்கனாலோ, அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டிய மனைவியின் மீதோ அல்லது நமக்குன்னு சொல்லி ஒரு நெருக்கமான பந்தம் ஏதாவது ஒன்று நமக்கு மாற்றம் செய்கிறாங்களோன்ற அந்த ஒரு குழப்ப நிலை உங்களுடைய உள்ளத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் ரப்பிடத்தில் இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தையும் பாதுகாப்பையும் தேடணும். அப்படிப்பட்ட ஒரு வசீஃபா ரப்புல் ஆலமீனுடைய தெய்வ வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் எப்போ ஓதலான்னு சொன்னால் அசர் தொழுத பிறகு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இந்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையை சொல்லி கிட்டத்தட்ட 101 முறை சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும். முன்பின் சலவாத்துக்களை மறந்துடக்கூடாது. தரூதை இப்ராஹிம் இருக்குது இல்லையா, இந்த தரூதை இப்ராஹிமை ஓதிக்கொண்டு இந்த ஆயத்தை ஆரம்பிங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரப்பி அஅலமு பிமா தஅமலூன், ரப்பி அஅலமு பிமா தஅமலூன், ரப்பி அஅலமு பிமா தஅமலூன். அர்த்தத்தை பாருங்களேன். என்னுடைய இறைவன் ரொம்பவுமே தெரிந்தவன், மிகவும் அறிந்தவன். நீங்க என்னென்ன பண்றீங்களோ அது அனைத்தையுமே அவன் ரொம்பவுமே அறிந்தவன் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வசீஃபா. அதுக்கு பிறகு சும்மா இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு ஒரு 100 தடவை யா ரகீப், யா ரகீப், யா ரகீப், கண்காணிப்பவன், அந்த வேல்யூபிள் பவர், அந்த வல்லமை பெற்ற ரப்புல் ஆலமீனுடைய மிக பெரும் அற்புதமான தன்மையான ஊடுருவி கவனிக்குதல். எந்த விதமான தங்கும் தடையில்லை அவனுக்கு. பார்க்குற விஷயத்தில் எந்த விதமான தங்கும் இல்லை, தடையும் இல்லை. அந்த ஊடுருவி கவனிக்குதலை அல்லாஹ்விடமிருந்து அந்த புகழையும் ஹம்தையும் பறைசாற்றக்கூடிய விதத்தில் கண்காணிப்பவனே, தீவிரமாக கண்காணிப்பவனே, எங்களை விட மிக அறிந்தவனே, ரப்பே இறைவா, இந்த விஷயத்தில் எனக்குள்ள அறிவு ரொம்பவுமே கம்மி, நான் ஒரு முட்டாள்லையும் ஆகப்பெரிய முட்டாள், மாசு மறுவற்ற நீ, என் விஷயத்தில் என்னை விட கவனம் அதிகமாக செலுத்தக்கூடிய நீ இந்த பொருளை போட்டிருக்கிற, நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், உன்னை நம்பி ரப்பே முழுமையாக நான் என்ன செஞ்சிருக்கிறேன், இதில் நான் ஈடுபட்டிருக்கிறேன், இந்த பொருளை நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன், அதற்குண்டான லாபத்தை நீ தான் கொடுக்கணும் இறைவனே, இவனை ஃப்ராடாக ஆக்கிடாத, இவன் ஃப்ராடு அப்படின்னு சொன்னால் என் பொருள் அங்கே போயிடக்கூடாது, இவன் உள்ளத்தில் என் பொருள் வந்த பிறகு வேறு வகையான கயமைத்தனம் ஏற்பட்டுறக்கூடாது, நான் என்னை எதிர்பார்க்குறேனோ அதை விட அதிகப்படியான ஒரு பெனிஃபிட்டை தான் இவன் மூலமாக எனக்கு நீ தரணும்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் சரணாகதி அடைஞ்சிருங்க. எப்பேற்பட்ட மோசடி பேர்வழியாக இருந்தாலும் உங்களுக்கு மோசம் செய்யாதவனாக மாறிடுவான். அவன் கல்பு உங்களை நினைக்கும் போது சே அவருக்கு போய் துரோகத்தை பண்ண போகிறோமா அப்படின்ற ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த வசீஃபா சாதாரணமாக இந்த வசீஃபாவை நீங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது. அதை சொல்லும் போதே ஒரு விதமான உங்களுக்குள்ள அப்படியே ஒரு சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் ஒன்று ஏற்பட்ட மாதிரி தெரியும். ரப்பி அஅலமு பிமா தஅமலூன், நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை மிக அறிந்தவன் என் ரப்பு. அந்த வார்த்தையை சொல்லும் போதே என் ரப்புக்கு எல்லாம் தெரியும், நீ உஷாராக இருந்துக்கோ, என் ரப்பு பார்த்துக்கிட்டு இருக்கிறான், என் பொருள் உன் கையில் இருக்குது, அந்த பொருளை எந்த நோக்கத்திற்காக நீ வாங்கியிருக்கிறியோ அந்த நோக்கத்தை நீ கரெக்டாக நிறைவேற்றிடணும், இல்லைன்னு சொன்ன மாட்டிப்ப அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை தொனியை இந்த ஆயத்து உங்களுக்குள் ஏற்படுத்துவதை உங்களால் உணர முடியும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லாருடைய பொருளையும் பொருளாதாரத்தையும் பாதுகாப்பானாக. மோசடி பேர்வழியிடமிருந்து எந்த காலத்திலும் நம்முடைய பொருட்கள் சூறையாடப்படுவதிலிருந்தும் ஏமாற்றப்படுவதிலிருந்தும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த காணொளி உங்களை கவர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை சிரமமாக கண்டெடுத்து உங்களுக்கு சொன்ன எமக்காக கண்டிப்பாக துஆ செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையின் இனிமை, எங்கள் வாழ்க்கையின் தர்பியத், எங்கள் வாழ்க்கையின் தக்வா, இதற்காக தங்களுடைய துஆவை ஆசித்த ஒரு ஏழையாக உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.